கொடநாடு கொள்ளை வழக்கில் செல்போன்கள், டவர்கள் மற்றும் சிம் கார்டுகள் பதிவு தொடர்பான குஜராத் ஆய்வறிக்கை ஓரிரு நாட்களில் கிடைத்ததும் விசாரணை விரிவுபடுத்தப்படும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். கொடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கு உதகை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. இதில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், சிபிசிஐடி போலீசார் மற்றும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகினர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட பிச்சின்குட்டி உள்ளிட்ட 8 பேரின் செல்போன் உரையாடல்கள் அறிக்கையாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அப்பொழுது உரையாடல் அறிக்கையை படித்து மேலும் சிலரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என சிபிசிஐடி போலீசார் தரப்பில் கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு விசாரணை பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. செல்போன் டவர்கள் லொகேஷன் மற்றும் சிம் கார்டு பற்றிய விவரங்கள் கிடைத்தது பற்றி நீதிமன்றத்துக்கு எடுத்துரைத்தோம். அது தற்சமயம் ஆய்வில் இருக்கிறது. மேலும் 19 செல்போன் டவர்கள் மற்றும் 60 சிம் கார்டு சம்பந்தமாக நீதிமன்றத்தின் மூலமாக குஜராத்துக்கு ஆய்வுக்கு அனுப்பியது இன்னும் வந்து சேரவில்லை. இது சம்பந்தமாக உயர் அதிகாரிகள் நேற்றைய தினம் இன்றைய தினமும் குஜராத்தில் இருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நம்ம ஆய்வறிக்கை கிடைத்தவுடன் முழுமையாக அதன் அடிப்படையில் விசாரணை தொடரும் என்பதை மாண்புமிகு நீதிபதி அவரிடம் தெரிவித்தோம்.